உண்மையிலேயே அதிமுக இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு பேஸ்மெண்டோட அடித்தளத்தோட இருக்கு அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா, இன்னொன்று அந்த இரட்டை இலை சின்னம். எம்ஜிஆர் கட்சியை தொடங்கி தொண்டன்கிட்ட இருந்து தொடங்கி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி என்று சொல்லப்பட்டு இந்த இரட்டை இலை சின்னத்தை படுத்துக்கொண்டே பிரச்சாரத்திற்கே வராமல் ஜெயித்த ஒரே முதலமைச்சர் அப்படின்ற பெருமைகள்லாம் இருக்கு. அப்படிப்பட்ட புகழ் வாய்ந்த எம்ஜிஆரோடு களமாடியவர் பணியாற்றியவர் திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா. அவரை வச்சுக்கிட்டு அந்த அதிமுகவினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறத மன்சூர் அலிகானோடு அவங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினது அப்படிங்கிறது தேர்தல் நேரத்தில் பிசுபிசுக்க வச்சது. அதாவது ஒரு கூட்டணி அப்படின்னா கூட்டணிக்காக தவம் கிடப்பாங்க. அதிமுகவினுடைய அந்த போயஸ் கார்டன் இல்லத்துல கூட்டணி கட்சிகள் அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு வருவாங்க. அந்த அளவிற்கு ஒரு கட்டுக்கோப்பான ராணுவ கட்டமைப்போடு இருந்த அதிமுக இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சுன்ற, அதாவது தேர்தல் நேரத்தில் ஒரு பிசுபிசுக்க வைக்கக்கூடிய நிகழ்வாக அது பார்க்கப்பட்டது. இதை ஏன் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அனுமதித்தார் அப்படின்ற பார்வையும் முன்வைக்கப்படுது.